ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஜானகி பார்த்திங்கன்னா கார்த்தி குடிச்சிட்டு வண்டியிலேருந்து விழுந்து ரத்த வெள்ளத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன விஷயம் தெரியுதுங்க. அந்த தெரிஞ்ச விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் இலக்கிய கையில் கேட்குறாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க, எனக்கு சொல்லுங்கள், என் மகனுக்கு என்ன ஆச்சு, அவன் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே சத்தம் போட்டு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நானும் கௌதம் கார்த்திகை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு, இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு கார்த்தி சேஃபாக இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போவே என் பிள்ளையை பார்த்தே ஆகணும் அப்படின்ற வழிகளோ சொல்கிற வழிகளோ பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் கார்த்திகை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜானகி அம்மாவை அங்கே போயிட்டு பார்த்தா தலையிலலாம் கட்டு போட்டு நம்மளுடைய கார்த்தி சார் அஞ்சலின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜானகி அம்மா பார்த்துட்டு பார்த்து அவ்வளோ அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பயங்கர ஷாக்காகி நின்றுறாங்க. ஐயோ கார்த்தி அப்படின்ட்டு அலறாங்க. அதில் கார்த்தி முழிச்சிக்கிறாங்க. ஏன்டா கார்த்தி இப்படி குடிச்சிட்டு அழிகிறேன், உன்னை விட்டுட்டு போயிட்டான்னா அவளை மறந்துடு, உனக்காக நான் இல்லையா, உன் அண்ணன் இல்லையா, உன் அண்ணி இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. என்னால் அவளை மறக்க முடியலம்மா, அவள் பண்ண துரோகம் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இதுக்கு மேலே குடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி என் மேலே நீ சத்தியம் வைடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி அம்மா கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்த்தி சத்தியம் வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி குடிப்பானா குடிக்க மாட்டான்றாங்க அப்படின்றத எடுத்துகிட்டு போக போகிறாங்க. நம்மளுடைய ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த ஆஞ்சலியை பற்றி நீ நினச்சானா உனக்கு அம்மா இல்லைன்றதை நீ நினச்சி விடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை இந்த கார்த்தி காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானான்றதாங்க இருக்க போகுது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா கார்த்திக் ஒரு பொறுப்பாக கம்பெனியில் ஒரு பொசிஷனை கொடுத்தாங்களேன்னா அவன் கரெக்டாக கம்பெனி வேலையை பார்த்துக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஆஞ்சலியை கூடிய சீக்கிரமே மறந்துடுவான் அப்படின்ற ஐடியாவை நமக்கு கௌதம் சார் கொடுத்துருந்து ஞாபகம் கார்த்திக் இனிமேல் நம்மளுடைய ஆஃபீஸில் எனக்கு அடுத்து நீ தான் எல்லாமே, அதனால் நீ தான் ஆஃபீஸை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னுடைய புது கம்பெனியை நான் பார்த்துக்க போகிறேன், இந்த கம்பெனி நீ தான் பார்த்துக்கணும், இதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்கலாம், இதுக்கு மேலே இந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. இல்லை கார்த்தி, இப்போதைக்கு நீ இருக்கிற நிலைமையில் இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கம்பெனியோட பொறுப்பை நம்மளுக்கு கார்த்திகையில் கொடுத்துட்டு நம்ம கௌதம் சார் ஆரம்பித்த கம்பெனி புது கம்பெனியை பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் சாரே பார்த்து நடத்த போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கௌதம் இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்மளுடைய கௌதம் சார் நிற்பாருன்றது நம்ம கார்த்தி சாருக்கே தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வரப்போகிற சொல்லி இதனால் போது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.